Hello friends, welcome to Bhuvana's channel 27. இன்னைக்கு sarkaraivallikilanguhalwa எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஒரு panல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற sarkaraivallikilangu சேர்த்தறலாம். நான் இன்னைக்கு ஒரு 1 kg அளவுக்கு sarkaraivallikilangu சேர்த்திருக்கேன். அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு salt சேர்த்து வேக வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சதுக்கு அப்புறம் நல்லா ஆற வச்சிடுங்க. அது ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அதோட அவுட்டர் ஸ்கின்னை மட்டும் நல்லா உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா கிழங்குலையும் நம்ம அதே மாதிரி தோல் உரிச்சாச்சு. இப்போ அது கூட 1 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ அதனால் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்சியில் அடிக்கிறதா இருந்தால் கூட மிக்சியில் அடிச்சுக்கலாம். sarkaraivallikilanguல விட்டமின் சி அண்ட் டி இருக்கிறதால நம்மளுடைய பற்களுக்கும் எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் ரொம்பவே நல்லதுங்க. sarkaraivallikilanguல இருக்கிற மெக்னீஷியம் மன உளைச்சலை தடுக்கிறதுக்கு நல்ல மருந்தாக செயல்படுது. நல்லா ஃபைனாக ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். கடாயில் சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கண்டினியூஸாக கிளறி விடுங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இது கொஞ்சம் கெட்டியாகும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இது சீக்கிரமாக கட்டியாக ஆரம்பிக்கும். லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டினியூஸாக. நாட்டு சர்க்கரையில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், ஜிங்க், செலினியம், இரும்புச்சத்து போன்ற நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க. இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். sarkaraivallikilanguல விட்டமின் B6 அதிகமாக இருக்குது. இது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணமான ஹோமோசைட்டின் அப்படிங்கிற ஹார்மோன் உற்பத்தி ஆகிறத குறைக்குது. நாட்டு சர்க்கரையில் கேலரிஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நீ பெயின், பேக் பெயின், நெக் பெயின் இருக்கிறவங்க இதை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நான் இன்னொரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கிழங்கு வகைகள்லேயே அதிக சத்துக்கள் நிறைஞ்சது sarkaraivallikilangu தாங்க. அதனால் இது கிடைக்கும் போதெல்லாம் இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சீசனிங் பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக முந்திரி, திராட்சை வறுத்து நம்ம இப்போ அல்வாவில் சேர்த்துடலாம். முந்திரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திராட்சையை சேருங்க. முன்னாடியே திராட்சை சேர்த்திங்கன்னா அது சீக்கிரமாக கருகிடும். இப்போ ஃப்ரை பண்ண முந்திரி திராட்சையை நம்ம அல்வாவில் சேர்த்துடலாம். இப்போ அல்வா ஓரளவுக்கு கெட்டியாயிடுச்சு. இப்போ இதில் இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கண்டினியூஸாக கிளறி விடுங்க.
இப்போ நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்பவே வித்தியாசமான ஹெல்தியான சர்க்கரைவள்ளி கிழங்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.